ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து ரீசைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக ரீசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் எதனா ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது எப்படி கரெக்டான ரீசைஸோட எப்படி கிளியராக ரீசைஸ் பண்ணி அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறதுல வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் சிக்னேச்சர் ரீசைஸ் பண்ணுறதுக்கும் இஷ்யூ வரும். ஸோ எப்படி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கரெக்டாக நம்ம ரீசைஸ் பண்ணுறது, சிக்னேச்சரை வந்து கரெக்டாக அந்த சிக்னேச்சரை வந்து எப்படின்னா ரீசைஸ் பண்ணுறது, ஆன்லைன் ஃபார்முக்கு ஏற்றபடி நம்ம எப்படி ரீசைஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோஷாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ஃபோனில் எடுத்ததோ அல்லது நீங்கள் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் அல்லது சிக்னேச்சரை நீங்கள் அந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சரை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போது சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் வந்து நம்ம எப்படி ரீசைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் டல்லாக இருக்குது. ஸோ நல்ல ஒயிட் கலரில் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி 0 ஆகிடும். ஸோ லேயர் 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கலர், ஸோ பேக்ரவுண்ட் கலரில் உங்களுக்கு நல்லா ஷேடும் இல்லாமல் அழகாக ப்ளெயினாக இருக்கிற மாதிரி வேணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் Ctrl+L வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ கலர் பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா கலரும் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து மாறும். ஸோ ஃபேஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பென் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூல் பார் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸில் பென் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென் டூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் டோட்டலாக. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த கலர் அது மட்டும் நம்ம நல்லா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக நம்ம எந்த பாயிண்ட்டில் தொடங்குனீங்களோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Enter வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த லேயர் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு Ctrl+L நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரும் நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த லேயர் வந்து உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலரில் மாறிடும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம நார்மலாக இப்போ ஆக்கிட்டோம். அந்த இடம் மட்டும் ஒயிட் ஆகிக்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக டோட்டலையும் மாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் Ctrl+L ப்ரெஸ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் லேயர் வந்து பக்கா நல்ல கலராக ஒயிட்டாக எந்த ஷேடோஸ் இல்லாமல் உங்களுக்கு மாறிடும். ஸோ உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் பேக்ரவுண்டை வந்து நம்ம அழகாக நம்ம ஃபோனில் எடுத்திருந்தாலும் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு டல்லாக இருக்காது. இப்போ வந்து நம்ம கிராப் டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டூல்ஸ்லேயே கிராப் டூல் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோடைய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5 அப்படி இதில் 1.5 டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வித்து பார்த்திங்க அப்படின்னா 2.0 இன்ச்சஸில் இருக்கணும் உங்களுக்கு. ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 2.5 நீங்கள் இன்ச்சஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க உங்களுக்கு ரெசல்யூஷன், ஸோ உங்களுக்கு வந்து ஐஆர் ரெசல்யூஷன் வேணுமா 100 200 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெசல்யூஷன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கிராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் சைஸ் எவ்வளோ என்ன சைஸ் வச்சுக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிராப் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாஸ்போர்ட் சைஸை வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து நம்ம ரீசைஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிக்னேச்சர் எப்படி நம்ம ரீசைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோடைய சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2.0, அதாவது வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இன்ச்சஸ் இருக்கணும். ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் பாஸ்போர்ட் சைஸோடைய சைஸு.
ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைஸில் வந்து மெஷர் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்னேச்சர் வந்து எப்படி நம்ம ரீசைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் இது தான். நீங்கள் இது வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றணும், இது கலரை டல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷேடோ கம்மியாகும். ஸோ நடுவில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தடில் ஸோ கொடுத்துடுங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து இதை வந்து சிக்னேச்சருக்கு வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோக்கு ஒரு சைஸ் வரும், சிக்னேச்சருக்கு வந்து ஒரு சைஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து வித்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சஸில் வேணும் உங்களுக்கு. 2.5 இன்ச்சஸ். ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சஸில் உங்களுக்கு சைஸ் இருக்கணும். ஸோ இது வந்து ரெசல்யூஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 100ஓ 200ஓ 300ஓ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிராப் டூலை வச்சு நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிராப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த கிராப் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம சிக்னேச்சருடைய சைஸை வந்து நம்ம கரெக்டாக மாற்றிட்டோம். ஸோ சிக்னேச்சருடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வித்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சஸ், ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சஸ். ஸோ இப்போ வந்து நம்ம லைன்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணி அழிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை ட்ரைன்ஸை வந்து நீங்கள் டூல் பாரை எரேஸ் டூல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே எரேசர் பண்ணிவிடுங்க. எரேசர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக மாறிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டுமே ரீசைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்னேச்சரும் நம்ம வந்து கரெக்டாக என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைன் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ வந்து நம்ம மாற்றிட்டோம். இப்போ வந்து அந்த கேபிக்குள்ளே ஸோ ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ 10 கேபிக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் 10 கேபி, சிக்னேச்சரும் 10 கேபி வேணும் அப்படின்னாலும் 10 கேபி, ஸோ 50 கேபி வேணும்னாலும் 50 கேபி, 100 கேபிக்குள்ளே வேணும் அப்படின்னாலும் ஸோ அதை எப்படி ரீசைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபைலில் போய்ட்டு சேவ் அஸ் கொடுக்காம சேவ் அஸ் ஃபார் வெப்னு இருக்கும். சேவ் அஸ் வெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதிலே ஃபைலில் போய்ட்டு சேவ் ஃபார் வெப், ஸோ வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக சேவ் ஃபார் வெப் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 33 கேபி இருக்குது. ஸோ 33 கேபி. ஸோ இதை வந்து நம்ம கம்மி பண்ணணும். இப்போது இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு 10 கேபி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10 கேபிக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜேபேக் பிடிஎஃப், நெக்ஸ்ட் வந்து பிஎன்ஜி. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அண்ட் குவாலிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ பிஎன்ஜி வெப் ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜேபேக்கில் வச்சுட்டு குவாலிட்டியை வந்து லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 10 கேபி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 80.70, உங்களுக்கு என்ன 60, 55 அப்படின்றத பாதிக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து மீடியம், மேக்ஸிமம், ஹைன்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோ இதில் வச்சுக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளது வந்து 10 கேபிக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ ஃபோட்டோ சைஸும் கரெக்டாக உங்களுக்கு வந்துடுச்சு. ப்ளஸ் வந்து அந்த குவாலிட்டி மாறாமல் உங்களுக்கு வந்து சைஸ் மட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரைட் சைடில் இருக்கிற சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் எதுலேயோ வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக முடியும். ஸோ இப்போ நம்ம டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரெசல்யூஷன் ப்ராப்ளமோ அல்லது உங்களுடைய ரீசைஸ் ப்ராப்ளமோ அல்லது அதோடைய சைஸ் ப்ராப்ளமோ உங்களுக்கு வந்து இதில் வந்து வராது. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி நீங்கள் வந்து சிக்னேச்சரையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்னேச்சரை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ சிக்னேச்சரும் உங்களுக்கு 10 கேபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேவ் ஃபார் வெப் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஏற்கனவே லோ குவாலிட்டியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வெப்பு, ஜேபேக்கு, ஸோ மீடியம் குவாலிட்டி அப்படின்றத அதுக்கேற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாரி நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாரி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 15 கேபி
36 KB இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஹை குவாலிட்டியில் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ சேம் மெத்தடு தான். ஸோ இப்போ வந்து நம்ம 8 KBயில் வந்து நம்ம மாற்றிருக்கோம். அந்த குவாலிட்டி, அதோட இமேஜோடைய குவாலிட்டி உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இதில் வந்து கம்மியாகாது. ஸோ இப்போ நம்ம 2 ஃபைலையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஸோ சேவ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ 2 சிக்னேச்சர் நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சரையும் நம்ம கரெக்டாக ரீசைஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து அதிலே ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதோடைய அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 KBக்குள்ளே சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10.2 KB இருக்குது. ஸோ இஷ்யூ கிடையாது. ஸோ இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா 8 KB இருக்குது. ஸோ இது 8 KB இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.